விடாய் பிரசிடென்ட் சென்னை பேசுகிறேன். இன்று ஃபேர்ப்ரோ 2025 தொடங்கியது. பிப்ரவரி 14, 15, 16 3 நாட்களுக்கு இது தொடர்ந்து நடைபெறும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேரை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வைத்தார். இந்த ஃபேர்ப்ரோவில் சென்னையில் உள்ள டாப் 80 டெவலப்பர்ஸ் 80 டெவலப்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. மோர் தென் 500 ப்ராஜெக்ட்ஸ் இங்கே டிஸ்பிளேல இருக்கு. இங்கே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 லட்சத்திலிருந்து 15 கோடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அது போக இங்கே வந்து பேங்கர்ஸ் கூட வந்து அவங்களுடைய ஸ்டால் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு வீடு வாங்கணும்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அவர்கள் இந்த 3 நாட்கள் எப்போ வேணாலும் வரலாம். வந்து அவங்களுடைய ட்ரீம் ஹோம், அவங்களுடைய கனவு இல்லத்தை வந்து இங்கே அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேங்கர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய எலிஜிபிலிட்டியும் அவங்க வந்து பூர்த்தி செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இதில் வந்து யாருக்கு எந்த வகையான வீடுகள் எந்த லொக்கேஷனில் வேணும், எந்த பட்ஜெட்டில் வேணும், பிளாட்ஸ் வேணுமா, இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணுமா, இல்லை வில்லாஸ் வேணுமா, எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். எல்லோரும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இங்கே வந்து வாங்குவார்கள் என்று நான் நம்புகிறோம். நாங்களும் நல்ல விளம்பரம் பண்ணியிருக்கிறோம். ஏனால் மக்களுக்கும் தெரியணும் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இங்கே நடக்குதுன்னு. ஸோ தே ஷுட் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். ஸோ அந்த வகையில் வந்து we are expecting more than 1 lakh people to come here in these 3 days. So we are expecting a good business. Thank you. சென்னையுடைய தலைவர் திரு முகமது அலி அவர்களே, ஆலோசகர் திரு சிவகுருநாதன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திரு பாரத் ஸ்டேட் வங்கியுடைய முதன்மை பொது மேலாளர் திரு பல்வேறு நிர்வாகிகளே, பல்வேறு கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, இந்த ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை சட்டுன்னு ஒண்ணுங்கிறது கட்டடங்கள் தான். அந்த வகையில உண்மை அதுல நீங்க அதனால நீங்க மக்களுக்கு மட்டுமல்ல அரசுக்கும் முக்கியமானவர்கள். நாட்டில் மக்களுடைய எல்லா தேவைகளையும் அரசே செஞ்சிட முடியாது. உங்களை போன்ற அமைப்புகளும் இணைந்து செயல்படணும். அப்படி மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நல்ல ஒரு பாடமாக நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. உறுதி செய்வதை நான் மனதார பாராட்டுகிறேன். ரியல் எஸ்டேட் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பட்ட உள்ளடக்கின வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்கிற ஒரு முக்கியமான துறையாக அமைந்திருக்கிறது. 48 விழுக்காடு மக்கள் நகர்ப்புறத்தில் வசிக்கிறாங்க. நாம மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறோம். மேலும் உயரும். முதல் மற்றும் 2ஆம் குழுவை திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நம்ம அரசு தான் முனைப்போடு தயாரிச்சுக்கிட்டு வருது. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முன்முயற்சிகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நகர்ப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு வருது. பகுதி வளர்ச்சியை வழிநடத்த போகுது. அதே போல தமிழ்நாடு முழுவதும் நகரம் கிராமங்களை மேம்படுத்த 10 மண்டல திட்டங்களும் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர், சேலம், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மற்றும் திருநெல்வேலி உள்ளிருக்கிற 136 நகரங்களுக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய 9 வளர்ச்சி நிலையங்களான மீஞ்சூர், திருவள்ளூர், திருமணி
மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மரமலை நகர், ஆகிய பகுதிகளுக்கு புதுசா புதுநகர் வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருது. பொருளாதார மையங்களை உருவாக்கணும், போக்குவரத்து இணைப்புகளை ஏற்படுத்தணும், சென்னை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும். இதுதான் நோக்கம். கெடாய் ஃபேர்ப்ரோ 2023 கலந்துக்கிட்டப்போ ஒரு உறுதியளித்தேன். அதை செயல்படுத்த வகையில் ஒற்றைச்சாளர் முறை மற்றும் இணையதள கட்டட அனுமதி பெறக்கூடிய முறை தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. விரைவாகவும் வெளிப்படைத்தன்மையோடு குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு செயலாற்றும் விதமாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வழங்கப்படுகிற திட்ட அனுமதிகளோடு 45 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. வழங்குவதற்கான கால அளவு 180 நாட்களிலிருந்து 64 முதல் 90 நாட்களாக குறைஞ்சிருக்கு. எப்பவுமே பொதுமக்களோட தேவையை உணர்ந்து செயல்படுகிற அரசு என்பதற்கு இதெல்லாம் ஒரு வகையில் சுயசார்பிதழ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த திட்டத்தின் வாயிலாக 2500 சதுரடி கொண்ட மன இடத்துல 3000 சதுரடி கட்டப்பரப்பு வரைக்கும் தரைத்தளம் மற்றும் முதற்தளம் கொண்ட குடியிருப்பு கட்டடங்களுக்கு எந்த அரசு அலுவலர்களுக்கும் போகாம மக்கள் வீட்டில் இருந்தபடியே சுயசான்றிதழ் முறையில அனுமதி பெற வழிவகை செய்யப்பட்டது. கட்டட முடிவுற சான்று பெறுவதில் இருந்து விலக்களிக்கப்பட்டதில்லை. இதனால் வர 51,000 கட்டட அனுமதிகள் பெறப்பட்டிருக்கு. குறுகிய காலத்தில் இந்த திட்டமானது மக்கள் கிட்ட பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால முன் அனுமதிக்கப்பட்ட 100 கட்டட திட்டங்களை பதிவேற்றி இந்த செயல்முறையை மேலும் செம்மைப்படுத்தி எளிமையாக்குவதற்கான முயற்சிகளில் வீட்டு வசதித்துறை தற்போது மேற்கொண்டு வருது. மேம்படுத்தவும் போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் சிஎம்டிஏ மூலமாக கிளாம்பாக்கம், மாதவரம் மற்றும் புத்தம்பாக்கம் ஆகிய இடங்களில் 3 புதிய புறநகர் பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம். இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பெரும் கொடைகள். இதை மேம்படுத்த தமிழ்நாடு அரசால சென்னை நீர்முனை வளர்ச்சி திட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் முதல் கட்டமாக சென்னை மாநகர் அமைந்திருக்கக்கூடிய 12 ஏரிகள் மற்றும் 4 கடற்கரை பகுதிகளை தேர்வு செஞ்சு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்கள் கூடும் இடங்களா மேம்படுத்த 250 கோடி ரூபாய் செலவில் திட்டம் தயாரிச்சிருக்கு. ஏரி அமைய உள்ள நவீன தொழில்நுட்பத்திற்குரிய விளையாட்டு நகரம், தீவுத்திடல் அமைய உள்ள உலகத்தர வாய்ந்த பொருட்காட்சி மையம் மற்றும் போரூர் நகர பகுதியில் அண்மையில் அமைக்கப்பட்ட வளர்ந்து விரிந்த நன்சை நில பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்க திட்டங்கள். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முழு ஈடுபாட்டோடு செயலாற்றி வருது. இந்த மேம்பாட்டு பகுதியில் உங்க எல்லோருடைய எண்ணங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நகரம் கிராமுடைய முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. வளர்ச்சியான சேவையை ஆற்றுவதற்கு உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் என்ற அரசு நிச்சயம் வழங்கும். எப்பொழுதுமே முதலமைச்சர் நிச்சயம் பரிசீலிக்கப்படும். ஆனால் கோரிக்கை வச்சிருக்க நான் ஒரு கோரிக்கை வைக்க போறேன். நான் வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தில் செல்லும் போது பல முதலீட்டாளர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவங்க பெரும்பாலான இடத்துல கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலும் மாநிலம் முழுவதும் இன்னும் கூடுதலான தொழில் பூங்காக்களும் இன்னும் கூடுதல் அலுவலக கட்டணம் தேவைப்படுகிறது என்று சொன்னார்கள். எனவே கட்டாயம் மூலமாக இந்த தொழில்துறை கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். மாநாடு வெற்றியோடு நிறைவேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.